Master Beginner channel. ஸோ இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேரியபிள் டிக்ளரேஷன், 3-in-1 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஜாவா, பைத்தான் அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட். அதில் இருக்கிற வீடியோ 2 வேரியபிள் டிக்ளரேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வாட் இஸ் வேரியபிள், வாட் இஸ் டேட்டா டைப் அண்ட் வாட் இஸ் வேரியபிள் டிக்ளரேஷன் பார்க்க போகிறோம். வேரியபிள் அப்படின்னா it has some business name, we store all the data inside the variable. அதாவது ஒரு மெமரி அலோகேஷனில் ஒரு நேம் வேரியபிள் நேம் கிரியேட் ஆகி அந்த வேரியபிள் நேம்குள்ளே எல்லா டேட்டாவும் ஸ்டோர் ஆகும். ஸோ அதுக்கு பேர் தான் வேரியபிள் அப்படி சொல்லுவோம் இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில். அண்டு டேட்டா டைப் பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் லைக் வாட் கைண்ட் ஆஃப் டேட்டா டு டிஸ்கிரைப், ஹவு டு டிஸ்கிரைப் தி டேட்டா அப்படின்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் நம்பர் இருக்குது அப்படின்னா அது வந்து நம்பர்ஸில் இருக்கும். ஸோ இது வந்து இன்டீஜர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டேட்டா டைப் வந்து இன்டீஜர் டேட்டா டைப். அதேமாதிரி ஸ்ட்ரிங், இமெயில் அப்படி எடுத்திங்கன்னா எல்லாமே இருக்கும். ஆல்பாபெட் இருக்கும், நம்பர் இருக்கும், ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ இது மிக்சர் ஒன். ஸோ அதுதான் சொல்லுவோம் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். ஸோ லைக் திஸ். ஸோ இது ஒவ்வொரு டேட்டா டைப்பும் என்ன மாதிரி டேட்டா அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு டேட்டா டைப் சொல்லுவோம். வேரியபிள் டிக்ளரேஷன்னா இஸ் கைண்ட் ஆஃப் சின்டாக்ஸ். ஸோ வேரியபிளும் டேட்டா டைப்பும் வச்சு ஒரு சின்டாக்ஸ் தான் வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம கோடிங் போகலாம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தான், ஜாவா மூணுத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே. ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு டேட்டா டைப் இருக்குது. ஓகே. என்னென்ன டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா வேரு, லெட்டு, கான்ஸ்ட், CONST கான்ஸ்ட். ஸோ இது 3 டேட்டா டைப் இருக்குது. இந்த 3 டேட்டா டைப்பும் ஜாவா ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணுவோம். இந்த 3 டேட்டா டைப்பும் பார்த்தீங்க அப்படின்னா இட் அக்செப்ட் ஆல் கைண்ட் ஆஃப் டேட்டா. நம்பர்ஸும் எடுத்துக்கும், ஸ்ட்ரிங்கும் எடுத்துக்கும், as well as டெசிமல் வேல்யூ எடுத்துக்கும், நல் வேல்யூ எடுத்துக்கும், எம்டி வேல்யூ எடுத்துக்கும். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மூணுமே சேம் தான், பட் CONST கான்ஸ்ட் மட்டும் டிஃப்ரெண்ட். ஸோ அது என்னன்றது லேட்டராக சொல்கிறேன். ஸோ நான் வந்து வேரியபிள் வந்து ஒரு மொபைல் நம்பர் கொடுக்குறேன். ஸோ எனி நம்பர் கொடுத்துட்டேன். ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா லெட் வந்து இமெயில் கொடுக்குறேன். ஓகேவா. இமெயில் ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து எப்பயுமே வித்தின் டபுள் கோட்ஸில் இருக்கும். ஸோ வித்தின் டபுள் கோட்ஸில் இருந்தால் தான் அது பேர் வந்து ஸ்ட்ரிங். ஓகே. சரி, ஒரு இமெயில் கொடுத்துட்டான், ஒரு இமெயில் ஐடி கொடுத்துட்டான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்ட் அப்படின்னா ஏதாவது கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி கொடுக்குறான், ஒரு டெசிமல் வேல்யூ கொடுக்குறான், டெசிமல் வேல்யூ கொடுக்குறான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ வேர் லெட் கான்ஸ்ட்ன்றது டேட்டா டைப், மொபைல் நம்பர், இமெயில், சேலரின்றது வேரியபிள் நேம், அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து டேட்டா. இது மொத்தமாக இது சேர்ந்தது தான் வேரியபிள் டிக்ளரேஷன். ஸோ 3 வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா. ஸோ இந்த வேரியபிள் வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணுறது எப்படின்னா console.log அப்படின்னு போட்டு லைக் இந்த மொபைல் நம்பரை பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே. இமெயில், சேலரி. ஸோ இதெல்லாம் பிரிண்ட் பண்ணுறான். இந்த ஃபைலோட பாத்துக்கு போகலாம். இந்த ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்னா இது உள்ள இருக்குது இந்த ஃபைல். ஸோ இந்த ஃபைலோட பாத்துக்கு போயிட்டு நான் டெர்மினலில் எக்ஸிக்யூட் பண்ணுறான். இப்போ வந்து இந்த கோட் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே. எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு பாருங்கள். நம்பர்ஸு, ஸ்ட்ரிங்கு, டெசிமல் வேல்யூ எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இது மூணுமே எது வேணால் கொடுக்கலாம். ஆல்ரெடி சொல்லிட்டேன். மாற்றி கொடுத்து பார்க்கலாமா. லெட்டு, இது நான் லெட்டுன்னு கொடுக்குறேன், இது நான் வேறுன்னு கொடுக்குறேன், இது வந்து கான்ஸ்ட்னு கொடுக்குறேன். ஓகே. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், மறுபடியும் வரும். ஓகே. ஸோ சேம் இது இந்த டேட்டா டைப் வந்து எல்லா கைண்ட் ஆஃப் டேட்டாவும் அக்செப்ட் ஆகும்.
ஓகே, ஸோ இப்போ ஈவன் நல் எம்டி வேல்யூ இரண்டும் பார்க்கலாம். வேர் ஒரு ஜெண்டர் போட்டுக்கோங்க, ஜெண்டர் ஈக்குவல் டு நல் அப்படின்னு கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ அடுத்தது லெட் ஒரு லெட் குரூப் எந்த எம்டியாக கொடுக்குறான். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஜெண்டர் லெட் குரூப் சேவ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல் அன்டிஃபைன்ட் ரெண்டுமே எக்ஸிக்யூட் ஆகுது. நல் அன்டிஃபைண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, நல் அப்படின்னா வேரியபிள் கிரியேட் ஆகிடும், மெமரி அலோகேட் ஆகிருக்கும், ஆனால் அந்த மெமரிக்குள்ளே எந்த ஒரு வேல்யூமே ஸ்டோர் ஆகிருக்காது. ஸோ அந்த பர்டிகுலர் பிளாக் வந்து நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு பேர் தான் நல் சொல்லுவாங்க. அன்டிஃபைன்ட் எம்டி வேல்யூ அப்படின்னா வேரியபிள் கிரியேட் ஆகிருக்கும், மெமரி வந்து அலோகேட் ஆகிருக்காது. ஸோ அந்த பிளாக்கே அசைன் ஆகிருக்காது. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து அன்டிஃபைன்ட். ஸோ இதான் டிஃப்ரென்ஸு. ஸோ கான்ஸ்ட், நான் ஃபஸ்ட்டு சொன்ன கான்ஸ்ட்டுக்கும் மற்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது சொன்னேன். ஸோ கான்ஸ்ட் வந்து நீங்கள் அன்டிஃபைன் வந்து அக்செப்ட் ஆகாது. ஸோ எரர் அடிக்குது பாருங்கள். கான்ஸ்ட் வந்து அன்டிஃபைன் வந்து அக்செப்ட் ஆகாது. பட் லெட்லேயோ அல்லது வேர்லேயோ வந்து அன்டிஃபைன் வந்து அக்செப்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ ஓவரால் இந்த ஒரு சிங்கிள் வேரியபிள் டிக்ளரேஷன் மட்டும் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ சிங்கிள் டேட்டா வச்சு பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானில் போகலாம். ஓகே கேஸ், ஸோ பைத்தானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பைத்தானில் வந்து அதுவாகவே டேட்டா டைப் வந்து ஃபெச் ஆகிடும். ஸோ நம்ம வந்து டேட்டா டைப் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஸோ சேம் நான் வந்து மொபைல் நம்பர் கொடுக்குறேன், ஈக்குவல் டு ஏதோ நம்பர் கொடுக்குறேன். ஓகே, ஸோ அதேமாரி இமெயில் கொடுக்குறேன், ஈக்குவல் டு வித்தின் கோர்ஸில் இருந்தாலும் ஸ்ட்ரிங்கு. சேம் கான்செப்ட் தான் பைத்தான்லேயும் வரும். ஓகே, ஸோ கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சேலரி கொடுத்துருந்தால டெசிமல் வேல்யூ. ஸோ அதுவும் சேம் இங்கேயும் கொடுக்குறான். ஓகேவா? ஸோ ஃபைனலி அதில் பார்த்தது தான் நல் வேல்யூ வருதான்னு பார்க்கலாம். ஸோ பிளட் குரூப், ஸோ ஜெண்டர் ஈக்குவல் டு நல் கொடுக்குறான். ஸோ நல் வந்து எரர் அடிக்குது. ஏன் எரர் அடிக்குது அப்படின்னா, ஜாவாவில் வந்து நல் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, நன் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவும் கேப்ஸில் இருக்கணும், கேஸ் சென்சிட்டிவ் கேப்ஸில் இருக்கும். ஸோ நன்றது தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஜாவாவில் பைத்தானில் பொறுத்த வரைக்கும். ஜாவாலையும் ஜாவா ஸ்கிரிப்ட்லையும் நல்லு தான் சொல்லுவாங்க, பட் பைத்தானில் மட்டும் நன் சொல்லுவாங்க. அதுவும் கேஸ் சென்சிட்டிவ் இருக்கும். ஓகேவா? ஸோ பாருங்கள், அடுத்தது வந்து இதில் ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, அன்டிஃபைன் வேல்யூ பைத்தான்லேயும் அஸ் வெல் அஸ் ஜாவாலையும் அக்செப்ட் ஆகாது, ஜாவா ஸ்கிரிப்டில் அக்செப்ட் ஆகும். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்டிஃபைன் வேல்யூனா ஒரு எதுவுமே கொடுக்கல, வெறும் வேரியபிள் மட்டும் டிக்ளேர் பண்ண அப்படின்னா டிக்ளேர் ஆகாது. ஓகேவா? ஸோ அன்டிஃபைன் வேல்யூ பைத்தானில் அக்செப்ட் ஆகாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதெல்லாமே பிரிண்ட் பண்ணுறேன். email salary gender. Okay, so எக்ஸிக்யூட் பண்ணிப்பாங்க. ஸோ அது கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பைத்தான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பைத்தான் தான் ஸ்பேஸ் அதோட ஃபைல் நேம் sample.py. ஓகே, எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ நம்பர்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, நன்ன்றது எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ இதுவாக இன்பில்டாக டேட்டா டைப்பு ஃபெச் ஆகும் சொன்னல, அது செக் பண்ணிக்கலாமா என்ன மாதிரி டேட்டா டைப் பண்ணிட்டு டைப் அப்படின்னு போயிட்டு மொபைல் நம்பர் கொடுத்துருவோம். சேம் இதுலேயே அடையலாம். டைப் ஆஃப் இந்த வேரியபிள் நேம் கொடுக்குறான்.
இதுலேயும் பார்த்தீங்கன்னா டைப் அப்படின்னு கொடுத்துட்டு சேலரி கொடுக்குறோம். ஓகே, ஸோ ஜெண்டர்லேயும் நான் வந்து ஜெண்டர் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறான். பாருங்கள், இன்ட்டு இமெயில் வந்து ஃப்ளோட்டு நன் டைப் வருது. ஸோ இமெயில் வந்து எதுவுமே கன்சிடர் ஆகுது. ஸோ அப்போ இட்செல்ஃப் இது வந்து ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இமெயில் மட்டும் ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். ஓகே, ஸோ டிஃபால்ட்டாக வந்து பைத்தான் வந்து ஸ்ட்ரிங்கு தான் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் ஓவரால் பைத்தான் பார்த்துட்டோம். சப்போஸ் நம்ம வந்து டேட்டா டைப் கொடுக்கணும் அப்படின்னா, சரி டிஃபால்ட்டாக அது வரும். ஓகே, பட் ஆனால் நான் டேட்டா டைப் கொடுக்கணும், கம்பல்சரி கொடுக்கணும் அப்படின்னா இன்ட் அப்படின்னு போட்டு நம்பர்ஸில் கொடுத்துக்கலாம். இந்தமாரி பண்ணிக்கலாம். இன்ட்டுன்னு போட்டுக்கோங்க. ஸ்ட்ரிங் வந்து எஸ்டிஆர் போட்டுக்கலாம். ஸ்ட்ரிங் வந்து எஸ்டிஆர் போட்டாச்சு. சேலரி வந்து ஃப்ளோட் அப்படின்னு போடுறேன். நன் வந்து கொடுக்க தேவையில்ல. ஸோ இந்தமாரி கொடுத்தாலும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ சேம் தான் வரும். ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். வந்துச்சு பாருங்கள், இன்ட்டு ஃப்ளோட்டு நன் டைப்பு இது எல்லாமே வந்துருச்சு. ஸோ கைஸ், ஸ்மால் மிஸ்டேக் இமெயிலில். ஓகே, ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறான். க்ளீன் ஆகும். எஸ்டிஆர் வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அதில் சின்ன மிஸ்டேக் இருக்குது. ஓகே, நோ இஷ்யூ. இப்போ சால்வ் பண்ணியாச்சு, கரெக்டாக வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து இட்ஸ் இப்படியும் கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஃப்ளோட்டுன்ற இடத்துல இன்ட்டு கொடுக்குறேன். டெசிமல் வேல்யூவில் நான் இன்ட்டு கொடுக்குறேன். அல்லது நான் நார்மல் வேல்யூவில் வந்து நான் ஃப்ளோட்டு கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ இது ஒர்க் ஆகுமா? ஆகாதான் சொல்லுங்கள் கைஸ். ஒர்க் ஆகும். ஓகே, ஒர்க் ஆகுது பாருங்கள். ஃப்ளோட்டில் தான் இருக்கும். 0.0 அப்படின்னு வரும். ஓகேவா? அதேமாரி டெசிமல் வேல்யூவில் இன்ட்டு கொடுத்தீங்கன்னா டெசிமல் வேல்யூ ரிமூவ் பண்ணிவிட்டு ஆக்சுவல் வேல்யூ மட்டும் காமிக்கும். ஸோ இது டிஃப்ரென்ஸு. இப்போ இன்னொரு டவுட்டு, இந்த ஸ்ட்ரிங் வேல்யூக்குள்ளே நான் வந்து இன்ட்டுன்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து ஒர்க் ஆகுமா அப்படின்னு பார்ப்போம். இன்ட்டோ ஃப்ளோட்டோ கொடுத்தா ஒர்க் ஆகுமா? எரர் தான் வரும். கரெக்டாக? ஸோ எரர் வருது. ஏன்னா ஸ்ட்ரிங் வேல்யூ உள்ளே இருக்கிறது வந்து ஆல்பாபெட். சப்போஸ் இப்போ நான் வந்து நம்பர்ஸில் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நம்பர்ஸில் கொடுக்குறேன். 80 minutes. ஓகே, நம்பர்ஸில் கொடுத்துட்டேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணால் ஒர்க் ஆகுமான்னு பார்க்கலாமா? கிளியர் கொடுத்துடலாம். ஒர்க் ஆகுது. ஸோ இன்ட்டுன்னு வருது பாருங்கள். ஓகேவா? ஸோ இன்ட்டுன்னு வரும். ஈவன் நம்பர் இருந்தாலும் ஃப்ளோட் இருந்தாலும் ஓகே. இல்லை நம்பர்ஸ் ஸ்ட்ரிங்குள்ள நம்பர்ஸ் இருந்தால் இஷ்யூ இல்லை. எனி கேரக்டர்ஸ் ஸ்பெஷல் கேரக்டர் வந்துச்சுன்னா இஷ்யூ வரும். இப்போ நான் இது எஸ்டிஆர் கொடுக்குறேன். இப்போ என்னோடய டேட்டா டைப் வந்து என்னவாக இருக்கும்? இதில் இன்ட்டுன்னு இருக்குது. எஸ்டிஆர் கொடுத்தா அது டேட்டா டைப் என்னவாக இருக்கும்? அஃப்கோர்ஸ் எஸ்டிஆர் தான் இருக்கும். ஈவன் நம்பர்ஸ் இருந்தாலுமே ஸ்ட்ரிங்கில் தான் இருக்கும் டேட்டா டைப். ஏன்னா இங்கே ஸ்ட்ரிங் தான் கொடுத்துருக்கேன் டேட்டா டைப். இங்கே என்ன கொடுத்துருக்கனோ அதுதான் டேட்டா டைப் அசைன் ஆகிருக்கும். ஸோ இதுதான் பைத்தான். ஸோ டேட்டா டைப் பார்த்தாச்சு. பைத்தானில் என்னென்ன இருக்குன்னு ஓவராலாக பார்த்தாச்சு. இன்ட்டு ஃப்ளோட்டு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிஆர். ஸோ இந்த 3 தான் பைத்தானில் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஜாவா பார்க்கலாம். ஸோ ஜாவாவில் வந்து சரி நெக்ஸ்ட் ஜாவாவில் பார்க்கலாம். ஸோ ஜாவாவில் வந்து ஒவ்வொரு வேரியபிளுக்கும் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் இருக்கு. ஒரு டேட்டா டைப் கம்பல்சரி இருக்கணும். எல்லாமே அக்செப்ட் ஆகாது. ஸோ ஸ்ட்ரிங்கில் மட்டும்தான் எல்லாமே அக்செப்ட் ஆகும். ஓகே, ஸோ ஸ்ட்ரிங்கில் மட்டும்தான் எல்லாம் அக்செப்ட் ஆகும். சேம் தான்.
பைத்தானில் இருக்கிறதும் ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கிறதும் எல்லாமே சேம் தான். ஸ்ட்ரிங் வந்து எல்லாமே அக்செப்ட் ஆகும். வேரியபிள், நம்பர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர் எல்லாமே அக்செப்ட் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்டீஜர். பைத்தானில் இன்ட்டு மட்டும்தான் இருக்கும், பட் ஜாவா ஸ்கிரிப்டில் நிறையா இருக்கும். என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா பைட்டு, ஓகே, ஷார்ட்டு, இன்ட்டு, லாங். ஸோ இது எல்லாமே இருக்கும். பைட்டு அப்படின்னா ஒரு 4 அப் டு 4 டிஜிட் வரைக்கும், 3 டிஜிட் வரைக்கும் அக்செப்ட் ஆகும். ஷார்ட் அப்படின்னா அப் டு 4 டிஜிட் வரைக்கும் அக்செப்ட் ஆகும். 64 பிட் அப்படி சொல்லுவோம். ஓகே, ஷார்ட் வந்து அப் டு 4 டிஜிட் வரைக்கும் 2 power 4 64 சொல்லுவோம். ஓகே, ஸோ அது இன்ட்டு வந்து அப் டு 10 டிஜிட் இருக்கும். லாங் வந்து அப் டு 14 to 15 டிஜிட் இருக்கும். ஸோ இதுதான் ஓவரால். நியூமரிக்லேயே நிறைய டேட்டா டைப் இருக்குது, எல்லாம் பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இது பார்த்துக்கோங்க. பைட் கொடுக்குறான், num1 கொடுக்குறான், ஷார்ட் 5 டிஜிட் வரைக்கும் அக்செப்ட் ஆகும். ஓகே, int num3, long num4. ஓகே, 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 இதுதான் நம்பர்ஸ் டேட்டா டைப். எல்லாமே நம்பர்ஸில் இருக்கிற டேட்டா டைப்பு. ஸோ விஷுவல் ஸ்டூடியோ கோடில் சம்டைம்ஸ் இது இஷ்யூ வரும். ஏன்னா ஜேடிகே வந்து ஜாவா வந்து இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் விஷுவல் ஸ்டூடியோ கோட். ஸோ ஜாவா வந்து இஸ் பெஸ்ட்டு ஃபார் எக்லிப்ஸ் ஆர் இன்டெலிஜர் தான் பெஸ்ட்டு. ஸோ அதில் தான் ப்ராப்பராக எல்லாமே ஃபெச் ஆகும். ஏன்னா அதில் நிறைய லைப்ரரி, ஜாவா லைப்ரரி ஃபைல், ஜேடிகே ஃபைல்ஸ் எல்லாமே அதான் பெஸ்ட்டு. ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு எக்ஸிக்யூஷன் ரஃபுக்காக நான் இது கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதில் ப்ராப்பராக அவுட்புட் வராது, பட் இருந்தாலும் நான் ஐ வில் கிவ் மை பெஸ்ட். ஓகே, இதில் வந்து ஸ்ட்ரிங்கு பார்த்தாச்சு, நம்பர்ஸ் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்தா டெசிமல் வந்து 2 இருக்குது, ஃப்ளோட்டு, டபுள். ஃப்ளோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 7 டெசிமல் நம்பர் வரைக்கும் அலோவ் பண்ணோம். அடுத்தது டபுள் பார்த்தீங்கன்னா அப் டு 14 டபுள் ஆஃப் ஃப்ளோட் 14 வரைக்கும் அக்செப்ட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து டெசிமல் வேல்யூ அக்செப்ட் ஆகும். ஸோ இதான் ஃப்ளோட் டெசிமல் வேல்யூ டிஃப்ரென்ஸு. அடுத்தது ஃப்ளோட்டில் வந்து dnum கொடுக்குறான், டெசிமல் நம்பர் 1 ஈக்குவல் டு இது வேல்யூ கொடுக்குறான், பாயிண்ட்டு இது வேல்யூ கொடுக்குறேன், எஃப்னு கொடுத்து இது பண்ணுறான். டபுள் dnum 2ன்னு கொடுக்குறான், இதை வேல்யூ கொடுக்குறான், இது கொடுத்துட்டான். மோர் தென் 7 இருக்குது, லெஸ் தென் 7 இருக்குது. ஓகே, ஓகே. ஸோ கடைசியாக பார்க்குறது கேர். கேர் தேவையில்லை, பட் இருந்தாலும் கொடுக்குறேன். கேர் கொடுத்துட்டேன். சிங்கிள் டிஜிட் வந்து வித்தின் சிங்கிள் கோட்ஸில் வரும். ஓகே, ஸோ இதோட டிஃபால்ட் வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. பைட்டு, ஷார்ட்டு, இன்ட்டு, லாங் இது எல்லாத்தோட டிஃபால்ட் வேல்யூ வந்து நல். டிஃபால்ட் வேல்யூ வந்து ஷுட் பி நல்லா இருக்கணும். ஓகே, ஆர் 0வாக இருக்கும். டிஃபால்ட் வேல்யூ 0 தான் கன்சிடர் பண்ணணும். சாரி 0. ஃப்ளோட்டும் டபுளும் 0.0. கேர் வந்து நோ நல் வேல்யூ, ஷுட் பி அசைன் ஆகணும். ஸ்ட்ரிங்கும் நல் வேல்யூ. ஓகே, ஸ்ட்ரிங் வந்து நல் வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஃபால்ட் வேல்யூ கேட்பாங்க இன்டர்வியூவில், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாரி பைட்டு, ஷார்ட்டு, இன்ட்டு, லாங்கு இதெல்லாம் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சைஸ் வைஸ் டிஃப்ரெண்ட் ஆகும், டேட்டா லென்த் வைஸ் டிஃப்ரெண்ட் ஆகும்.
ஆகும். ஸோ ஒவ்வொரு டேட்டா டைப் என்ன சைஸு 4 பைட் 8 பைட் 32 பைட் இருக்கும், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஜாவாவில் வந்து சேம், ஜாவாவில் வந்து நல் வேல்யூ அக்செப்ட் ஆகும், டிஃபால்ட் வேல்யூ அக்செப்ட் ஆகாது. ஸோ சேம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்டு வந்து ருபீன்னு கொடுக்குறான். ஓகே, இன்ட்டு வந்து ருபீன்னு கொடுக்குறான். இப்போ இதை எக்ஸிக்யூட் ஆகுதான் பார்ப்போமா, ருபி மட்டும். ருபி மட்டும் எக்ஸிக்யூட் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, சேவ் பண்ணுறான். ஜாவா ஃபைல் நேம் கொடுக்கலாம். எரர் வந்துருச்சு. என்ன எரர் அப்படின்னா, ஓகே பாருங்கள், பைட் வந்து 4 கொடுத்துருக்கேன், 3 தான் அக்செப்ட் ஆகும். ஓகேவா? ஸோ எரர் நம்பர் 1 முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா num2வும் அதே தான். ஓகேவா? num2 வந்து 4 டிஜிட் வரைக்கும் தான் அக்செப்ட் ஆகும். ஓகேவா? சேவ் பண்ணுறான். num1 by 345. ஓகே, ஓகே. இப்போ ருப்பி வந்து பாருங்கள், இது என்ன எரர்னா, ருப்பி வந்து இன்டிலைஸ்டு ஆகலை அப்படின்னு வருது. ஸோ அப்படின்னா என்ன மீனிங்னா, டேட்டா எதுவுமே கொடுக்கல. ஸோ அப்போ வந்து எம்டி வேல்யூ அக்செப்ட் ஆகாது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, எம்டி வேல்யூ அக்செப்ட் ஆகாது. ஸோ இந்த லாஸ்ட் ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணாலே கண்டுபிடிச்சிடலாம், நடுவில் ஏதாவது எரர் இருந்தால் காமிச்சிடும். ஸோ ஜாவாவில் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ். ஸோ லைன் பை லைனாக தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதனால் இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் கடைசி ஒன்று எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ எல்லாமே கரெக்டு. ஓகேவா? ஸ்ட்ரிங், இமெயில், பைட்டு, ஃப்ளோட்டு, டபுள், இது எல்லாமே கரெக்டு. ஸோ இதுதான் ஜாவாவில் ஓவரால் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ எல்லாத்துலேயும் வேரியபிள் டிக்ளரேஷன், டேட்டா டைப், வேரியபிள் டிக்ளரேஷன் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மெத்தட்ஸ் பார்க்கலாம். மெத்தட் ஆர் ஃபங்க்ஷன், ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம், பைத்தான்லேயும் ஜாவாலேயும் மெத்தட் சொல்லுவோம். ஸோ மெத்தட் ஆர் ஃபங்க்ஷன், அது உள்ள எப்படி வேல்யூ பாஸ் பண்ணுறோம், எப்படி ரிட்டர்ன் பண்ணுறோம், எப்படி பாஸ் பண்ணுறோம், எப்படி ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ guys, see you next video.